பகட்டான பட்டாடைகளை உடுத்தி வந்த ஈவே ராமசாமி கதராடைக்கு மாறினார். அத்தோடு காந்தியின் அழைப்பை ஏற்று கதராடை விற்பனையில் ஈடுபடத் தொடங்கினார். அவருக்கு துணையாக மனைவி நாகம்மாளும் சகோதரி கண்ணம்மாளும் சேர்ந்து கொண்டனர். அதே வேகத்தில் காந்தி அறிவித்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலும் பங்கேற்றார் ஈவே ராமசாமி. வட மாநிலங்களிலெல்லாம் ஈச்ச மரங்களை வெட்டி தள்ளிய செய்தி அவர் காதுகளை வந்தடைந்தது. கல் தயாரிப்பதற்கு வடநாட்டில் ஈச்ச மரம் பயன்படுத்தப்படும், விலை குறைவானது. ஆனால் தமிழ்நாட்டில் தென்னை மரத்திலிருந்தும் கல் எடுக்கப்படும். தென்னை மரத்தின் விலை அதிகம், ஆனாலும் அலட்டிக் கொள்ளவில்லை. அவர் தனது தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களையும் வெட்டி வீழ்த்த உத்தரவிட்டார். அத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது நடவடிக்கைக்கும் உள்ளானார். ஒரு கட்டத்தில் அரசின் அடக்குமுறை காரணமாக போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை காந்தியிடம் முன்வைத்த போது, அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்களிடம் இருக்கிறது என்று நாகம்மையையும் கண்ணம்மாவையும் கைகாட்டினார் காந்தி.